பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே குமார் அரசி மூலமாக பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சதுக்கு இனி அந்த வீட்டில் குமாரை அரசி நிம்மதியாக வாழ விடாமல் செஞ்ச தப்புக்கெல்லாம் பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் குமார் தானாக உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்க வைக்கணும் அரசி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிடுங்க. குமார் மனைவியா முத்துவேல் வீட்டுக்கு மருமகளாக போன அரசி ரொம்ப தைரியமாக எல்லாரும் முன்னாடியும் பேசுகிறாங்க. என்ன குமார், நீ சொல்லிதானே நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீ விருப்பப்பட்டு என் கழுத்தில் தாலி கட்டியிருக்க, ஆனால் இப்போ என்ன தைரியமே இல்லாமல் தலை குனிஞ்சு நிற்கிற? நீ தான் வேணும் அப்படின்னு எனக்காக எங்கள் அப்பா ஏற்பாடு செஞ்ச கல்யாணத்தெல்லாம் விட்டுட்டு உன்னை நம்பி வந்து உன் கையால் தாலி வாங்கிட்டு உனக்காக பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்ன திருன்னு முழிக்கிற? உன் அப்பா அம்மா முன்னாடி எனக்காக சப்போர்ட் பண்ணி பேச மாட்டியா? ஏன் குமார், நீயும் நானும் விரும்பினப்ப எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ எல்லாத்தையும் இவங்கக்கிட்ட காமிச்சாதானே நீ என் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தேன்னு தெரியும் அப்படின்னு குமாரோட ஃபோன் எடுத்து அவர் ஏற்கனவே அரசியை ஏமாற்றி வர வைக்க ஏற்பாடு பண்ணி வச்சுருந்த அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் சக்திவேல் இங்கே முத்துவேல்னு வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் அரசி காமிக்கிறாங்க. பாருங்கள், உங்கள் வீட்டு பையன் குமார் என் மேலே எம்புட்டு பாசமாக இருக்க என்னை வர வச்சு கல்யாணம் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் நாங்கள் முன்னாடியே எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் தான். ஏன் குமார், இதெல்லாம் உண்மை தானே அப்படின்னு சொல்ல தலை குனிஞ்சு நிற்கிற குமாரை பார்த்து கோவமாக சக்திவேல் முறைக்க உடனே முத்துவேலும் இதுக்கு மேலே நான் பேச ஒன்றுமே இல்லை, இனி என்ன செய்யணுமோ அம்மா நீங்களே பார்த்து செய்யுங்கன்னு அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு முத்துவேல் கிளம்பிடுறாரு. உடனே குமார் தன்னுடைய அப்பா சக்திவேல்கிட்ட, அப்பா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன், நான் எதை சொல்ல வந்தாலும் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க, பெரியம்மா நீங்களாவது கேளுங்க, அம்மா நீங்களாவது கேளுங்கன்னு வடிவுக்கிட்டையும் இங்கே மாறிக்கிட்டையும் மாற்றி மாற்றி எப்படியாவது உண்மையை சொல்லிடணும், அரசி கழுத்தில் நான் தாலி கட்டலன்னு நம்ப வச்சு அரசியை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணும் அப்படின்னு முயற்சி செய்கிறாரு குமார். உடனே அப்பத்தா போதும் போதும், அதான் நீ என்னெல்லாம் செஞ்சுருக்கன்னு அந்த ஃபோட்டோ மூலமாகவே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த அரசியை இவ்வளோ விரும்பியிருக்க, அப்புறம் எங்ககிட்டையாவது சொல்லியிருக்கலாம்ல, என்னவோ பெரியப்பா பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொன்னதுக்கு அமைதியாக இருந்த, அரசி பக்கமே போக மாட்டேன்னுலாம் சொன்னியே, அதெல்லாம் பொய் தானே? எப்படியோ நீ நினச்ச மாதிரி அரசியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்ட, அவ்வளவுதான், இனி அரசியை நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் சொல்லிட்டு போக வசமாக மாட்டிக்கிட்டேன். இந்த அரசிக்கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டு நிற்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அரசியை கூப்பிட்டு பாண்டியனை அவமானப்படுத்தணும்னு நினச்சினே தவிர்த்து என் வீட்டுக்கு அரசி மருமகளாக வரணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே, நான் நினைக்காதது எல்லாம் நடந்துடுச்சு அப்படின்னு கண்கலங்கி நிற்கிறாரு இங்கே குமார். இதை பார்த்து அரசி சிரிக்கிறாங்க. உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சல, உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு தான் உன் வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கேன், நீ கட்டாத தாலியை கட்டினதா சொல்லி உன்னையே ஏமாத்திட்டுருக்கேன், முடிஞ்சதை செய், இனி இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த சமயம் இங்கே அப்பத்தாவும் சுகன்யாவை வர வச்சு சுகன்யா கிட்ட அப்பத்தா பேசுகிறாங்க. கோமதியும் பாண்டியனும் சாப்பிடாம அழுதுகிட்டே இருப்பாங்கன்னு தெரியும். இங்கே அரசி வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு வரல, மொற பையன் இந்த குமாரை தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா, நாங்கள் எல்லாரும் அரசியை நல்லா பார்த்துப்போன்னு கோமதி கிட்ட சொல்லிடு, நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக இருக்க சொல்லு. அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டு பொண்ணு ராஜி கதிரை கல்யாணம் பண்ணிட்டு அங்கே வந்தப்போ நான் கோமதி மேலே வச்ச நம்பிக்கை மாதிரியே இங்கே ராஜி அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கா, அதே மாதிரி அரசிக்கு எந்த பிரச்சனையும் வராமல் குமார் நல்லா பார்த்துப்பான்னு நான் சொன்னேன்னு கோமதி கிட்ட சொல்லு. அதுக்கப்புறம் அரசி எங்கே தங்கணும் என்ன ஏதுன்னு நீ தான் கொஞ்சம் அரசிக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சுகன்யாவுக்கு குமார் அரசியை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததில் அவ்வளோ சந்தோஷம். பரவாயில்ல, இந்த குமார் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டான். அந்த ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோவை நான் தந்துடுறேன், என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் எல்லார் முன்னாடியும் அரசி கழுத்தில் தாலி கட்டி கூப்பிட்டு பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தி தலை குனிய வைப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் இந்த முத்துவேல் இந்த சக்திவேல் செஞ்ச திட்டத்தை இங்கே குமார் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அரசிக்கிட்ட போய் மெதுவாக இங்கே பேசுகிறாங்க சுகன்யா. கவலைப்படாத அரசி, நீ விரும்பினது குமாரை தானே, என்னதான் உன்னையே நீ ஏமாற்றிக்கிட்டு அந்த சதீஷை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாலும் குமார் உன்னை உண்மையாக விரும்பியிருக்கான், அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கான். நீ இனி இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும், நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியுதுல்ல அது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரியுது, ஆமாம் இந்த குமார் உண்மையாகவே என்னை விரும்பி தாலி கட்டி கூப்பிட்டு வந்திருக்காரு, அது மட்டும் இல்லை நானும் குமாரை தான் விரும்பிட்டு இருந்தேன் அத்தை, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, குமாரை எப்படி கவனிச்சுக்கணும், குமாரை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும், குமாரால் இன்னும் நான் செய்ய வேண்டியது நிறையா இருக்குல்ல, அது எல்லாத்தையும் செய்யும்போது உங்களுக்கே தானாக புரியும் குமார் எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்ல. ஏன் அரசி, இந்த கல்யாணத்தை சந்தோஷமாக தானே செஞ்சுக்கிட்ட, நீ பேசுகிறது என்னவோ சரியா இல்லையேன்னு சொல்லும்போது, அத்தை
உங்களால தானே நான் குமாரை பார்க்க போனேன். இந்த பிரச்சனைக்கு காரணம் குமார் மட்டும் இல்லை, நீங்களும் தான். ஆனால் உங்களை நான் யார்கிட்டயும் எதுவுமே சொல்லலை. ஏன் தெரியுமா? சரியான நேரம் வரும்போது பழனி மாமா உங்களை புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நிற்பீங்க. இப்போ நான் என் வாழ்க்கைக்காக இங்கே வந்திருக்கேன். குமாரை என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குமாரோட ரூமுக்கு போகிறாங்க அரசி. எப்பயும் போல் அங்கே ரூமெல்லாம் சுத்தம் செஞ்சிட்ருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த குமார், அரசி என்னவோ தன்னுடைய வீடு மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சு நல்லா வேலை பார்த்துட்ருக்கா. இவளுக்கு முதல்ல என்ன உரிமை இருக்குது என் ரூமுக்கு வர அப்படின்ற கோவத்தில் பொய் சொல்லி ஏமாற்றிட்டு மருமகளாக இந்த வீட்டுக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் என் ரூமுக்கே வந்துட்டாளா? இவளை பல்லார்னு வெளுத்து வாங்கி இந்த வீட்டை விட்டே வெளியில் அனுப்புனாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். என் அப்பா பெரியப்பா என் பெரியம்மா அப்பத்தான்னு யாரும் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னவோ நான் விருப்பப்பட்டு அரசியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு என் குடும்பமே நினைக்கிறாங்க. இதுலேயும் என் பெரியப்பா என்கிட்ட பேசவே மாட்டேன்னு முகம் கொடுத்து கூட என்னை பார்க்க மாட்டேங்கிறாரு. அதுக்கெல்லாம் காரணம் இந்த அரசி தானே. பெரிய வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், நல்ல வசதி வாய்ப்போடு வாழணும்னு நினச்சேன். ஆனால் இப்படி இந்த அரசி என்ன நான் தான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன்னு பொய் சொல்லி ஏமாத்துவான்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அரசியை பார்க்க போயிட்டு குமார் ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. என்ன இதென்ன ஓ வீடா? என்னவோ ஓன் இஷ்டத்துக்கு ஓன் விருப்பத்துக்கு எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்க. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. நடந்த உண்மை என்னன்னு சொல்லு. நான் உன் கழுத்தில் தாலி கட்டலை. நீ கட்டியிருக்க தாலிக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி நீயா ஒழுங்காக அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிரு. இல்லை வெளுத்து வாங்கி உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவேன். இந்த வீட்டில் இருக்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை, புரியுதான்னு கேட்குறாரு. உடனே அரசியும், எனக்கு உரிமை இல்லையா? அதை நீ சொல்லாத. இந்த தாலியை தானே எடுத்துகிட்டு வந்து உன் கழுத்தில் கட்ட போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருந்த. உன் கூட தானே அன்னைக்கெல்லாம் இருந்தேன்னு எல்லாரும் முன்னாடி என்னை பற்றி அவமானப்படுத்தி பேசினேன். அப்போ உன் கூட இருந்துட்டு வந்தேன்னா தாலியை நானேவா கட்டிக்க முடியும்? நீ தான் என் கழுத்தில் தாலி கட்டினேன். உன் கூட தான் இந்த வீட்டில் நான் வாழ போகிறேன். அதனால் இந்த தாலி இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது. உனக்கு மனைவியாக இந்த வீட்டில் இருப்பேன். ஆனால் என்னை எதிர்த்து பேசி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்ச அப்புறம் குமார் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். உன்னால் என் குடும்பம் அங்கே தலை குனிஞ்சு நின்றுதே. அப்போ கூட நான் நடந்ததை சொல்லாமல் உன் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நினச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் கூட ஒரு நாள் இருந்துட்டு இங்கே வந்தவ மறுபடியும் என்னென்ன தப்பெல்லாம் செஞ்சுருப்பாளோன்னு எல்லாரும் பேசிப்பாங்க. மறுபடியும் என் அப்பா தலை குனிஞ்சு நிற்பார். எனக்குன்னு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்தா அவங்களும் என்னை நம்ப மாட்டாங்க, வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. இப்படி மறுபடியும் நான் என் அப்பா அம்மா கூட போய் அந்த வீட்டில் இருந்தாலும் என்னை பார்த்து அவங்க அழணும். அந்த ஒரு மனவேதனை அவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் நீ கெட்டாத தாலியை நானே எடுத்து கட்டிக்கிட்டு உனக்கு மனைவியாக இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கேன். ஆனால் ஒன்றே ஒன்று, என்னை வீட்டை விட்டு என்னைக்கு வெளியில் அனுப்பணும்னு நீ திட்டம் போடுறியோ அதுக்குள்ளே உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன் வீட்டிலேருந்து உன்னை பிரித்து நீ செய்கிற ஒவ்வொரு வேலையவும் உன் பெரியப்பா கிட்ட வசமாக மாட்டி விட்டு உன்னை அவங்களே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிற மாதிரி நான் செய்வேன். அது மட்டும் இல்லாமல் எங்கே போகிறதுனே தெரியாமல் எல்லார் முன்னாடி நீ அவமானப்பட்டு நிற்கணும். எங்கள் அப்பா தலை குனிஞ்சி கண்ணீரோடு நின்னார்ல, அதே மாதிரி நீயும் எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு நான் செஞ்ச தப்புக்கு தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குன்னு அழுதுகிட்டே எனக்கு நீ என்னெல்லாம் செஞ்சியோ எல்லாத்தையும் நீயே சொல்லணும். அரசியை நானே விரும்பி கூட்டிகிட்டு போல, என்கிட்ட நிறையா ஃபோட்டோ ஆதாரம் இருக்குன்னு ஏமாற்றி வர வச்சு இங்கே அரசியை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் வெளுத்து வாங்கினேன். எந்த தப்பும் செய்யாத அரசியை அவமானப்படுத்தணும்னு நினச்சதுக்கு தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குன்னு உன் தப்பை நீ புரிஞ்சுக்கணும், உணரணும். அதுக்கப்புறமா தான் நான் உன் கூட வாழணுமா வேண்டாமான்னு முடிவெடுப்பேன். அது வரைக்கும் என் பக்கத்தில் வரக்கூடாது. உனக்கு உரிமையே கிடையாது. நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன். அது மட்டும் இல்லை, தேவையில்லாத பிரச்சனை செஞ்சு என்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சேன்னா அப்புறம் அவ்வளவுதான் பார்த்துக்க. ஒன்றும் இல்லாத குடும்பத்திலேருந்து வந்தவ அப்படின்னு சொல்லி உன் அப்பாவும் உன் வீட்டில் உள்ளவங்களும் என்னை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்கன்னு பொய் சொல்லி உன் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நீயும் உன் அப்பாவும் போட்ட திட்டத்துக்கு தலை குனிஞ்சு நிற்கணும். என்னால் என்ன வேணாலும் செய்ய முடியும். ஒதுங்கி உன் வேலையை பாரு. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும், புரியுதா? அப்படின்னு ரொம்ப தைரியமாக இங்கே குமரவேல்கிட்ட பேச, நம்ம அரசியாக இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா, ரொம்ப பொறுமையான அரசி, என்ன செஞ்சாலும் அமைதியாக இருப்பான்னு நினச்சில்ல, இவளை தெரியாமல் கூப்பிட்டு போயிட்டேன். அது இல்லாமல் திரும்பி வந்த அரசி இப்படியெல்லாம் பேசுவான்னு எதிர்பார்க்கவே இல்லையே. அரசி இவ்வளோ கோவப்படுவாளா அப்படின்னு அரசி பேசின பேச்செல்லாம் பார்த்து பயத்தோட பதட்டத்தில் நிற்கிறாரு குமார். அங்கேருந்த குமார் உடனே, நான் உன்னை எதுவும் சொல்லலை, இந்த வீட்டில் இருந்துட்டு போ. ஆனால் தேவையில்லாமல் என்கிட்ட பேசாத. உன்னை எனக்கு பிடிக்காது. உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைக்கல. வசதியாக வாழணும்னு நினச்சேன். எங்கள் பெரியப்பா பார்த்த அந்த பெரிய இடத்துல வசதியான பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டியேடி அப்படின்னு சொல்ல, ஆமாடா,
நீ மட்டும் என்னை நிம்மதியாக கல்யாணம் பண்ண வச்சியா? கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செஞ்சு சந்தோஷமாக இருந்த என் குடும்பத்தை அள வச்சல. நிம்மதியாக அந்த சதீஷை கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சல. என்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, என்னை பார்த்து பார்த்து என் அப்பா அம்மா அழணும்னு பெருசாக திட்டம் போட்டல. அதுக்கு தாண்டா உன் வீட்டுக்கே நான் மருமகளாக வந்திருக்கேன். உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது குமாரு. முடிஞ்சதை செஞ்சுக்க. ஆனால் உரிமை இருக்குன்னு வந்து இப்படி என்னை திட்டுறது அவமானப்படுத்துறதுன்னு என்ன வெளுத்து வாங்க முயற்சி செஞ்ச, அவ்வளவுதான். பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். கிளம்பி போயிட்டே இரு, என்கிட்ட பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்ல குமார் பயந்துக்கிட்டே ரொம்ப குழப்பமாக அங்கேருந்து கிளம்புறாரு. ரூமுக்கு வந்தால் அரசி பிரச்சனை செய்கிறா. வெளியில் இருந்தால் என் அப்பத்தா நீ விரும்பி கூப்பிட்டு வந்த அரசியை பார்த்து பேச மாட்டேங்கிறேன்னு திட்டுறாங்க. இதில் என் பெரியப்பா வேற என் மேலே அம்புட்டு கோவமாக இருக்காங்க. வர வர இந்த வீட்டில் இருக்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் எனக்குன்னு பெரியப்பா ஆடம்பரமாக கல்யாணம் செஞ்சு வைப்பாங்கன்னு. அரசி பேசாமல் கல்யாணம் பண்ணிட்டு போட்டோன்னு விட்டுருக்கணும். அந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சி இந்த அரசிக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் திருன்னு முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு குமாருக்கு அரசி தானாகவே ஒரு தாலியை கட்டிக்கிட்டு என்னோடைய மனைவின்ற உரிமையோட இந்த வீட்டுக்கு வந்து இப்படியெல்லாம் செய்கிறாளேன்னு நினச்சி தாங்க முடியாமல் கண் கலங்கி நிற்கிறாரு. அந்த சமயம் அங்கே வந்த வடிவு சொல்கிறாங்க, என்ன குமார், நீ என்னவோ விரும்பி தானே அந்த அரசியை வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த, என்ன ரொம்ப சோகமாக ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை பெரியம்மா, நான் சொல்ல வரதை யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அரசியை நான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரல, அரசி கழுத்தில் நான் தாலி கட்டலைன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ல, எப்படி குமார் நம்ப முடியும்? நீயும் அரசியும் ஒன்றா இருந்த அந்த ஆதாரம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம்ல, அதுக்கப்புறமாவும் எப்படி நாங்கள் நம்ப முடியும்? நீ தானே எல்லாரும் முன்னாடியும் சொன்னேன், அரசி என் கூட தான் இருந்தா, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், அரசியும் நானும் விரும்பணும், எல்லாத்தையும் நீயே பேசிட்டு இப்போ நான் தாலி கட்டலைன்னு சொன்னால் யாரு குமார் நம்புவா? எப்படியோ நீ பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்த அரசியை உன் மனைவியாக ஏற்றுக்கிட்டியா, இல்லை என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. நம்ம வீட்டு பொண்ணு ராஜி கதிரை கல்யாணம் பண்ணிட்டு போய் பாண்டியன் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கா. அதே மாதிரி உன்னை நம்பி வந்த அரசியை நீ தான் பார்த்துக்கணும். அதனால் பொறுப்பு இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு அங்கே இங்கேன்னு போகாமல் இந்த வீட்டில் நீ இனி பொறுப்பாக இருந்துக்கணும். புரிஞ்சு நடந்துக்க, அரசியை நல்லபடியாக வாழ வைக்கணும். அதுதான் உனக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. இவ்வளவு தான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் அரசி கழுத்தில் நான் தாலி கட்டல நீ சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவும் முடியாது, நம்பவும் முடியாது. இதை மாதிரி வெளியில் போய் சொல்லாத, அப்புறம் பார்க்குறவங்க ஒன்றை தான் தப்பாக பேசுவாங்கன்னு வடிவு சொல்லிட்டு போகிறாங்க. குமார் யோசிக்கிறாரு, நான் என்ன சொன்னாலும் வீட்டில் உள்ளவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, எப்படி இவங்களுக்கெல்லாம் உண்மை என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு யோசிக்க அங்கே வந்து அரசி சிரிச்சுக்கிட்டே, பாத்தியா குமார், நீ இந்த தாலியை கட்டலன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. உண்மையை நானே சொன்னால் மட்டும்தான் உன் மேலே தப்பு இல்லை, நீ இந்த தாலியை கட்டலன்னு எல்லாரும் ஏற்றுப்பாங்க. உனக்கும் போனால் போதும்னு யாராவது வாழ்க்கை கொடுத்தா உண்டு. ஆனால் மறுபடியும் மறுபடியும் நீ எல்லார்கிட்டேயும் போய் சொன்னாலும் யாரும் உன்னை பற்றி நம்பவே மாட்டாங்க. வேணும்னா வேற யார்கிட்டையாவது போய் சொல்லிப்பாரு, நீ தான் அவமானப்பட்டு நிற்கணும். சரி, உனக்கு ஆசையாக சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நானே சமைச்சு கொடுக்குறேன். இப்போ தான் நான் உன் மனைவி ஆயிட்டேன்ல அப்படின்னு சொல்ல, நீ சமைக்கிறதெல்லாம் சாப்பிட முடியாது, ஏன்னா உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் இருக்கக்கூடாதுன்னு நீ என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்ல அரசி சிரிச்சுக்கிட்டே, சரியாக என்னை புரிஞ்சுக்கிட்ட, என்னை அவமானப்படுத்தின ஒன்றை என்ன வேணாலும் செய்வேன், அந்த தைரியம் எனக்கு இருக்குது குமார். உனக்கு என் கூட வாழ பிடிக்கலனா இப்போவே என் அப்பா அம்மா முன்னாடி மன்னிப்பு கேட்டு நீ என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லு. ஆமாம், நான் தான் இந்த தாலியை எடுத்து கட்டிக்கிட்டேன் அப்படின்னு நானும் உண்மையை சொல்லிவிட்டு தாலியை உன்கிட்டயே கொடுத்துட்டு நான் என் வீட்டுக்கு போயிடுறேன். நீ என் அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்காம உன்னை பற்றின உண்மையை சொல்லாமல் மறைச்சேன்னா நீ என் கூட தான் வாழ்ந்தாகணும். ஒவ்வொரு நாளும் உன்னை வெளுத்து வாங்குவேன், எல்லாரும் முன்னாடியும் உன்னை அவமானப்படுத்துவேன், தலகுனிய வைப்பேன், பார்த்துக்கிட்டே இரேன் என்ன செய்ய போகிறேன்னு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே, எப்பயும் போல் இல்லாமல், அப்பத்தா நான் சமைக்கிறேன், என்ன சமைக்கணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இங்கே அரசி வேறு வழி இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க வடிவு சொல்கிறாங்க, வேண்டாம் அரசி, நீ படிச்சுட்டு இருந்தவ, உனக்கு எப்படி சமையலெல்லாம் தெரியும், நாங்களே சமைச்சு தரோம், நீ ரெஸ்ட் எடுமா. குமாரும் நீயும் விரும்பி தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, நீ சந்தோஷமாக இருக்க. ஆனால் குமார் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே, ஏன் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை, அவைய சந்தோஷமாக தான் என் கழுத்தில் தாலி கட்டி கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ எல்லாரும் அவரை ஒரு மாதிரி பார்த்து கேள்வி கேட்குறீங்கல்ல, அந்த ஒரு கோபத்தில் தான் இங்கே சந்தோஷமே இல்லாமல் இருக்காரு. சரியாயிரும்,
குமாரும் நானும் இருந்த அந்த ஆதாரத்தெல்லாம் பார்த்தீங்கல்ல, அப்புறமும் எப்படி என் மேலே உள்ள விருப்பத்தில் தான் என்னை கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு குமார். அதெல்லாம் நாங்கள் சந்தோஷமாக தான் வாழ்வோம். என்ன வேலை இருக்குன்னு சொல்லுங்கள், நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி கிச்சனில் இங்கே மாரிக்கிட்டையும் வடிவுக்கிட்டையும் அரசி ரொம்ப சந்தோஷமாக பேசி சமையல் வேலை எல்லாத்தையும் செய்கிறத குமார் பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறாரு. இங்கே பழனி பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க, மச்சான் நடந்தது நடந்துருச்சு. நம்ம வீட்டு பொண்ணு அரசி தெளிவாக ஒரு முடிவெடுத்து அண்ணன்க வீட்டுக்கு மருமகளாக போயிருக்கா. வேற எங்கேயும் இல்லையே மச்சான், குமாரை தானே கல்யாணம் பண்ணியிருக்கா. இனி இதை பற்றி யோசிக்க வேண்டாம். எப்பயும் போல் நம்ம வேலையை பார்ப்போம். அப்பப்போ அரசியை நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். அரசி கண்டிப்பாக அவள் நல்ல மனசுக்கு சந்தோஷமாக தான் இருப்பா. ஆனாலும் என்னால் நம்பவே முடியல மச்சான். அரசி இப்படிலாம் பேசுனதை நான் பார்த்ததே கிடையாது. குமார் நான் இனி திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொன்ன அரசி குமாருக்காக வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததா சொன்னதை என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்ல, உடனே இங்கே கதிர் சொல்கிறாரு, ஆமாம் மாமா, அதை தான் நான் சொல்கிறேன்ல, யாரோ அரசிக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அரசி இவ்வளோ தைரியமாக எப்படி மாமா யாருக்கும் தெரியாமல் அந்த குமாரை பார்க்க போயிருப்பா? யாரோ வேணும்னே இந்த குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க உதவி செஞ்சுருக்காங்க. ஆனால் அரசி ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அந்த வீட்டில் அந்த குமாரு கூட எப்படி அரசி சந்தோஷமாக வாழ போகிறா அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குது. உண்மை என்னன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அரசியை நம்ம வீட்டுக்கே நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் மாமா அப்படின்னு கதிர் சொல்லிகிட்டு இருக்கும்போதே பாண்டியன் சொல்கிறாரு, யாரும் அரசியை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டாம். அதான் அந்த குமார் முக்கியம். குமாரை விரும்பின அந்த 2 மாதத்தில் குமாரை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி குமாருக்காக தாலி கட்டிட்டு வந்த அரசி இனி என் பொண்ணாகவே முடியாது. போதும், அந்த வீட்டில் அவள் மருமகளாகவே இருக்கட்டும். என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் யாரும் அந்த அரசிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. செஞ்ச தப்புக்கு அந்த வீட்டில் அரசி நல்லா அனுபவிக்கட்டும். 2 மாதம் அந்த குமாரை விரும்பினதுக்கு குமாரை பற்றி யோசித்த அரசி இந்த கல்யாணம் நின்னா தன்னுடைய அப்பா எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கணும். வெளியில் தலை காட்ட முடியாமல், கேட்குறவங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல், நான் இப்படி வீட்டிலையே இருக்கக்கூடிய நிலைமை வரும்னு அரசி என்னை பற்றியும் கோமதியை பற்றியும் யோசிக்கலையே. அப்படி நம்ம குடும்பத்து மேலே அக்கறை இல்லாத அரசி இனி இந்த வீட்டுக்கு என்ன ஆனாலும் வரவே கூடாது அப்படின்னு அழுதுகிட்டே பாண்டியன் தன்னுடைய முடிவை சொல்ல, உடனே கோமதியும், ஆமாம் கதிர், நீ உன் தங்கச்சி அரசி மேலே உள்ள பாசத்தில் பேசுகிற. ஆனால் அரசிக்கு நம்ம மேலே மதிப்பும் இல்லை, உண்மையான அக்கறையும் பாசமும் இல்லவே இல்லை. குமார் தான் முக்கியம்னு கிளம்பி போயிட்டால, இனி அவள் அங்கேயே இருக்கட்டும். நாம் ராஜியை நல்லா பார்த்துக்கிறோம். ஆனால் என் அண்ணன் வீட்டில் அவளை யாரும் மதிக்க கூட மாட்டாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு ஒரு நாள் திரும்பி வருவாள்ல, அப்போ நான் பேசிக்கிறேன் அந்த அரசிக்கிட்ட. இப்போ யாரும் அரசியை பற்றி பேச வேண்டாம், வாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே தங்கமயிலும், நான் எல்லாருக்கும் சமைச்சு வச்சுருக்கேன், கொஞ்சமாவது சாப்பிடுங்க. அரசியை நினச்சி அழுதுகிட்டே இருந்தா அவள் என்ன இந்த வீட்டுக்கு திரும்பி வரவா போகிறா? அதான் குமார் முக்கியம்னு போயிட்டால, கொஞ்சம் நிம்மதியாக எல்லாரும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் காஃபியெல்லாம் கொடுக்குறாங்க, சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க தங்கமயில். இங்கே மில்லுக்கு கிளம்புன முத்துவேல் அங்கே போகும்போதே ஒவ்வொருத்தரும் முத்துவேல் கிட்ட, அரசி உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டாலாமே, உங்கள் தம்பி பையன் குமார் அரசியை கூப்பிட்டு போய் தாலி கட்டி கூப்பிட்டு வந்திருக்காரு, என்ன இப்படி உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துருச்சு? உங்கள் பொண்ணு பாண்டியன் பையனை கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தினா, பாண்டியனோட பொண்ணு இந்த குமாரை கல்யாணம் பண்ணிட்டு பாண்டியனையே தலகுனிய வச்சுட்டாலாமே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் முத்துவேலை கேள்வி கேட்க, மில்லுக்கு போகாமல் முத்துவேல் மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. இதை பார்த்து அப்பத்தாவும், முத்துவேலு என்னப்பா ஆச்சு, இப்போ தானேப்பா மில்லுக்கு போகிறேன்னு கிளம்பி போனேன், அதுக்குள்ளே திரும்பி வந்திருக்கிறியேன்னு கேட்க, வெளியில் தலகாட்ட முடியல, என்னன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே சக்திவேலும், அண்ணே என்னென்ன ஆச்சு, இதுக்கு தான் நான் மில்லுக்கு கூட வரேன்னு சொன்னேன், நீங்கள் வீட்டிலேயே இருன்னு சொல்லிட்டு போனீங்க, யாராவது உங்களை ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்க, யார் என்ன பேசலை, இந்த குமார் செஞ்ச வேலைக்கு மில்லுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்க்குறவன் எல்லாரும் என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பதில் சொல்ல முடியல. பாண்டியன் வீட்டில் உங்கள் பொண்ணு மருமகளாக வாழ்ந்துட்டுருக்க மாதிரியே உங்கள் வீட்டுக்கு பாண்டியனோட பொண்ணை மருமகளாக கூப்பிட்டு வந்துட்டிங்களா? உங்கள் பையன் விரும்பி தானே இப்படிலாம் செஞ்சுருக்கான், இதுக்கு 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துருக்கலாமேன்னு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னு பதில் சொல்ல எனக்கே அவமானமாக இருக்குது, வெளியில் தலை காட்ட முடியல. பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு உன் பையன் குமார் திட்டம் போட்டு இப்படி செஞ்சுருந்தாலும் இப்போ நம்ம குடும்பத்தில் கேள்வி கேட்குறாங்க. சக்திவேலு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு கேட்க, தலை குனிஞ்சு நிற்கிற சக்திவேல் அப்படியே மெதுவாக குமாரை பார்க்குறாரு. குமார் திருன்னு முழிக்கிறாரு. என்னவோ ராஜியும் கோமதியும் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டாங்கன்னு குமாருக்கு அம்புட்டு கோவம் வந்தது. இப்போ இவன் மட்டும் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கான்? இப்போ கேட்குறவங்களுக்கு குமாரையே பதில் சொல்ல சொல்லு அப்படின்னு குமாரை பார்த்து சொல்ல, நான் இந்த அரசி கழுத்தில்
தாலி கட்டவே இல்லை, மருமகளாக கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கவும் இல்லை. ஆனால் இந்த அரசி செய்கிற ஒவ்வொரு வேலையால் என் பெரியப்பா எதுக்கெடுத்தாலும் என்ன திட்டி அள வைக்கிறாரு. அதை பார்த்து அரசி சந்தோஷப்படுறாளே அப்படின்னு குமாருக்கு கோபம் வருது. உண்மையை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களேன்னு கண் கலங்கி நிற்கிறாரு குமார். இன்னொரு பக்கம் என்னதான் நடந்ததுன்னு தெரியல. குமார் ஏதோ உண்மையை சொல்ல வரேன்னு சொல்லி அரசி கழுத்தில் நான் தாலி கட்டலைன்னு சொல்கிறான். அரசியை விரும்பி வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வரலன்னு சொல்கிறான். அப்படி என்னதான் நடந்திருக்கோன்னு புரியலையே அப்படின்னு சுகன்யாவுக்கு ஏதாவது உண்மை தெரியுமான்னு கேட்போன்னு முத்துவேல் அங்கே பாண்டியனோட வீட்டில் இருக்கிற சுகன்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. சுகன்யா யோசிக்கிறாங்க, நல்ல வேளை நான் மாட்டிக்கலன்னு நினச்சா இந்த சக்திவேல் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு. சக்திவேல் ஃபோன் பண்ண உடனே சுகன்யா எடுத்து, என்ன மாமா, என்ன எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லைம்மா, அந்த அரசியை வீட்டை விட்டு நீ தானே வெளியில் அனுப்புன, குமார்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அரசி திரும்பி வந்துடுவான்னு காத்துட்டு இருந்ததா சொன்னியே, அது வரைக்கும் சரியாக தான் இருக்குது. ஆனால் அரசியை நான் கல்யாணம் பண்ணவே இல்லை, அரசி கழுத்தில் தாலி கட்டவே இல்லைன்னு குமார் சோகமாகவே இருக்கான். எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உனக்கு ஏதாவது உண்மை தெரியுமான்னு கேட்கும்போது உடனே மாடிக்கு போன இங்கே சுகன்யாவும், அதே தான் மாமா நானும் யோசிக்கிறேன். 2 பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சா இந்த குமார் ஒரு மாதிரி பேசுகிறான், அரசி என்னவோ ரொம்ப தைரியமாக பேசுகிறா. இந்த மாதிரி அரசி தைரியமாக பேசி நான் பார்த்ததே இல்லை. எப்பயுமே பயந்துக்கிட்டே இருப்பா. நான் தான் குமாரை பற்றி அரசிக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அரசி குமார் கல்யாணம் நடக்கணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு போல். அதை அரசி என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறா. ஆனால் குமார் நான் தாலி கட்டலன்னு சொல்கிறானே, இதில் எது உண்மைன்னு எனக்கே தெரியல. என்ன இருந்தாலும் அரசி இந்த குமார் தான் என்னை கல்யாணம் பண்ணா, அவன் கட்டின தாலி தான் என் கழுத்தில் இருக்குன்னு எல்லார் முன்னாடியும் தைரியமாக பேச பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் தலை குனிஞ்சு நின்னதை பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்களா மாமா? இப்படிலாம் நடக்கணும் தானே நீங்களும் குமாரும் ஆசைப்பட்டீங்க. நான் உதவி செய்ய போய் தானே இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சுகன்யா சிரிச்சுக்கிட்டே பேச அந்த பக்கமாக வந்த ராஜி எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க. அப்போ இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் சுகன்யா சித்தியா? அது மட்டும் இல்லாமல் இவங்க செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரிலாம் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ உண்மையாகவே அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடக்கலையா? இவங்களே ஏதோ குழப்பமாக இருக்குன்னு பேசுகிறது தெரிஞ்சா அப்போ கண்டிப்பாக அரசி ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறா. இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இப்படி என் சித்தப்பாவுக்கும் குமாருக்கும் உதவி செய்கிற இந்த சுகன்யா சித்தி கண்டிப்பாக பழனி சித்தப்பா கூட சந்தோஷமாக வாழ்ந்திருக்கவே மாட்டாங்க போல். பழனி சித்தப்பா எவ்வளோ இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறாங்கன்னு இப்போ தான் எனக்கு புரிய வருது. ஒரு குடும்பத்தையே ஒரே நாளையில் அள வச்சு அவமானப்படுத்தி அதில் சந்தோஷம் பார்க்குறாங்களா இந்த சுகன்யா சித்தி? எனக்கு பார்க்கவே அவ்வளோ கோவம் வருது. இவங்களை இப்போவே பலார்னு வெளுத்து வாங்கணும்னு தோணுது. என்ன செய்ய, பாண்டியன் மாமா கோமதி அத்தைன்னு எல்லாரும் இந்த அரசியால் இவ்வளோ நேரம் சாப்பிடாம கஷ்டப்பட்டுட்ருக்காங்கன்னு பொறுமையாக இருந்தால் இவங்க இப்படியெல்லாம் திட்டம் போடுறாங்களா என் சித்தப்பா கூட சேர்ந்து? உண்மை என்னன்னு மெதுவாக கேட்போம். அப்புறம் இந்த சித்தியை சும்மா விடக்கூடாது. நானே இவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தேன். ஆனால் இனி இவங்களெல்லாம் சும்மா விடுறதா சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்கே அப்படி சக்திவேல்கிட்ட சுகன்யா என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்றத கோவமாக நின்று ராஜி கேட்டுட்ருக்க இங்கே சக்திவேல் சொல்கிறாரு, என்னதான் இருந்தாலும் கண்டிப்பாக என் பையன் குமார் அரசி கூட வாழ மாட்டான். ஏன்னா எங்கள் அண்ணன் பெரிய இடத்துல வசதியான ஒரு பொண்ணாக பார்த்து சம்மந்தம் பேசி வச்சுருக்காரு. கொஞ்ச நாளையில் பாரு, அரசியே நான் குமார் கூட வாழ மாட்டேன், இந்த வாழ்க்கை வேண்டான்னு திரும்பி வரப்போகிறா. என் பையனுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். அரசியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு மறுபடியும் இந்த கோமதியும் பாண்டியனும் தலை குனிஞ்சு நிற்க போகிறாங்க. அரசியால் இப்படியெல்லாம் நடக்க தான் போகுதுன்னு சொல்ல, என்ன நடந்தா எனக்கு என்ன? உங்கள் தம்பி பழனி என்னை நல்லா பார்த்துக்கிட்டா போதும். நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் தம்பி பழனியை உங்கள் வீட்டுக்கே நான் கூட்டிகிட்டு வந்தால் எங்களுக்குன்னு வர வேண்டிய சொத்து பணம்னு எல்லாம் கிடைக்கும். அதுக்காக தானே உங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சிட்ருக்கேன். அந்த அரசியோட வாழ்க்கையை பற்றி இனி நான் யோசிக்க மாட்டேன். உங்கள் வீட்டுக்கு வந்துட்டால அரசி, இனி நல்லா வெளுத்து வாங்கி அவளை வீட்டை விட்டே வெளியில் அனுப்புங்க. அப்படிலாம் நடந்தால் இந்த அரசியோட அண்ணனுங்க அண்ணிங்கன்னு எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்கணும். அந்த மீனாலாம் என்னை மதிக்கவே மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்லை, பாண்டியன் இப்போ கூட அரசி மேலே அம்புட்டு கோவமாக இருக்காரு. திரும்பி வந்தாலும் அரசியை இந்த வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு பேசியிருக்காரு. இன்னும் அரசியால் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நான் பார்க்க தானே போகிறேன். அரசியை எப்படியோ இங்கே குமார் நினச்ச மாதிரியே கல்யாணம் பண்ணிட்டான். அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுமா அப்படின்னு பேசி முடிச்சுட்டு ஃபோனை வைக்கும்போது ராஜி முன்னாடி வந்து நிற்க திருன்னு முழிக்கிறாங்க சுகன்யா. ராஜி, எப்போ வந்த அப்படின்னு கேட்க, வாயை மூடுங்க சித்தி,
நீங்கள்லாம் ஒரு ஆள், உங்களுக்கு வேற நான் மதிப்பு மரியாதையும் கொடுத்தேன். பழனி சித்தப்பாவை இப்போவே கூப்பிட்டு வந்து உங்களை பற்றின உண்மையை சொல்லி வெளுத்து வாங்கி இப்போவே உங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறேன். எப்படிப்பட்ட வேலையை செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சிட்ருக்கீங்க? ஏன் சித்தி, அசிங்கமா இல்லை இப்படி செய்கிறதுக்கு? அப்போ குமாரோட வாழ்க்கையில் அரசி வந்ததுக்கு காரணம் நீங்கள். வீட்டை விட்டு அரசியை பொய் சொல்லி ஏமாற்றி அனுப்புனது நீங்கள். இவ்வளோ நேரம் பிரச்சனை நடந்ததே ஒன்றும் தெரியாத மாதிரி ஓரமாக நின்று முழிச்சிட்டு இருந்தீங்க. இதுக்கு காரணம் உங்கள் மேலே எந்த தப்பும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக. இப்படியெல்லாம் செய்ய உங்களை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லை ராஜி, நீ ஏதோ பொய் சொல்கிற. நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன்னு சரியாக கேட்காம என் மேலே தப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறியா? நீ என்ன சொன்னாலும் சமாளிக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, பலார்னு ராஜி வெளுத்து வாங்கி, நீ சமாளிப்பியா? உனக்கு அந்த திறமை இருக்குன்னு நல்லாவே தெரியும். ஆனால் நான் பொய் சொல்ல மாட்டேன்னு இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். நீ வா முதல்ல அப்படின்னு பாண்டியன் முன்னாடியும் கோமதி முன்னாடியும் இங்கே வந்து சுகன்யாவை கூப்பிட்டு போய் நிப்பாட்டி நடந்த எல்லாத்தையும் ராஜி சொல்கிறாங்க. இதை கேட்ட பழனி, என்ன ராஜி சொல்கிற? அப்போ அரசியை இந்த வீட்டிலேருந்து யாருக்கும் தெரியாமல் குமாரை பார்க்க அனுப்புனது சுகன்யாவான்னு கேட்க, ஆமாம் சித்தப்பா, அப்படியே இதை எல்லாத்தையும் உங்கள் சின்ன அண்ணங்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அதனால தான் இங்கே கூப்பிட்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். அரசியோட வாழ்க்கையில் பிரச்சனை ஆரம்பித்ததுக்கு காரணமே இவங்க தான். அப்பப்போ மீனாக்கா சொன்னாங்க, இந்த அரசிக்கிட்ட இந்த சுகன்யா தனியாக போய் பேசுகிறதெல்லாம் சரியில்லை, குமாரும் அரசியும் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணத்தை வந்து கொண்டு வந்ததே இந்த சுகன்யா தான். இவங்கள முதல்ல நம்ம நல்லா கவனிக்கணும்னு. ஆனால் இவங்க எல்லாரையும் நல்லா பேசியே நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருந்தாங்கல்ல. அந்த குமாரால் பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணது இந்த சுகன்யா சித்தி தான். இவங்கள முதல்ல வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க, அப்போ தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். அரசியோட வாழ்க்கை ஒன்றுலாமானதுக்கு காரணம் இவங்க. குமாரை தெரியாமல் அரசி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்து நம்ம வேண்டான்னு ஒரு முடிவெடுத்தால அதுக்கு காரணம் கூட இந்த சுகன்யா தான். இவங்க கூட எப்படி சித்தப்பா நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறீங்க? உங்களுக்கு தெரியாமல் இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சு நீங்கள் தான் சித்தப்பா ரொம்ப பாவம். இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சுகன்யா எப்படிப்பட்டவங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது சுகன்யா தலை குனிஞ்சு நிற்க, பழனி கோவத்தில் சுகன்யாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. என்ன செஞ்சு வச்சுருக்க? என் வாழ்க்கையை தான் ஒன்றும் இல்லாமல் செஞ்சு இப்படி என்னை நிற்க வச்சுருக்கேன்னா அரசியோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சு என் மச்சான் குடும்பத்தை தலகுனிய வச்ச நீலாம் இந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லாதவ. போ, உனக்கு பணம் தானே முக்கியம், சொத்து தானே முக்கியம். என் அண்ணன்க வீட்டிலையே போய் தங்கியிரு. என்ன சொல்லி உன்னை பழனி வெளியில் அனுப்பினான்னு கேட்பாங்க. நீ என் சின்ன அண்ணனுக்கும் குமாருக்கும் சப்போர்ட் பண்ண விஷயத்த முத்துவேல்கிட்ட சொல்லு, அவரும் உன்னை பலார்னு வெளுத்து வாங்குவார். முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சுகன்யாவை பற்றின உண்மை இங்கே வந்து ராஜியால் தெரிய வந்த உடனே இருந்த கோவத்தில் பழனி சுகன்யாவை பலார்னு வெளுத்து வாங்கி பாண்டியனோட வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுறாரு. இங்கே சுகன்யா, ராஜியால் இப்படி மாட்டிக்கிட்டோமே, ராஜி உண்மையை சொல்லி மாட்டி விடுவான்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு பழனி வெளுத்து வாங்கினதால பாண்டியன்கிட்டேயும் கோமதிக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்க யாரும் பதில் பேசாமல் சுகன்யாவை பார்த்து முறைச்ச உடனே பாண்டியனோட வீட்டிலேருந்து வெளியில் வந்த சுகன்யா எங்கே போகிறதுனே தெரியாமல் அழ ஆரம்பிக்கிறாங்க. பாண்டியனுக்கும் கோமதிக்கும் சுகன்யா இப்படி செஞ்சதெல்லாம் தெரிய வந்த உடனே என் பொண்ணு அரசியோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சது இந்த சுகன்யா தானேன்னு கோவத்தில் இருக்காங்க.